அதனுடைய அழகை தரிசிப்பதற்கு வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு துணை புரிகின்றன. அதுதான் இப்ப ஒரு குறள் இருக்கு, செல்விருந்து ஓம்பி வலுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளை நிறைய படிச்சிருப்பீங்க. என்ன பொருள்? செல்விருந்து ஓம்பி வலுவிருந்து பார்த்திருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, அப்பதான் விருந்தினர்கள் ஒரு பேட்ச் வந்து போயிருக்காங்க. நம்ம வீட்டுல என்ன நினைப்போம், நல்ல வேலை ஒழிஞ்சுது, எத்தனை நாள் வந்த கிளம்ப மாட்டேங்க, அப்படித்தானே நம்ம நினைப்போம். இவன் என்ன செய்யறான்னா, செல்விருந்து ஓம்பி அவங்களை நல்லா பார்த்து அனுப்பிச்சுட்டு அடுத்து யார் வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வருவிருந்து பார்த்திருப்பான். அவன் யாருன்னா நல்விருந்து வானத்தவருக்கு. அவனுக்கு ஒரு நாள் வரல வானத்துக்கு போறதுக்கு. அப்போ இவன் வானத்திலே இருக்கிற தேவர்களுக்கு இவன் விருந்தாளியா போவான். அவங்க இவனை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லுவோம். திரும்ப சொல்ற அந்த குரலை, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதை வேற விதமா பார்க்கலாம். செல் விருந்துன்னா எங்க வீட்டுக்கு வந்த விருந்து, மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அத்தை, இந்த கோஷ்டி. அது இப்பதான் பரவாயில்லைங்க. நாங்களும் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஓயாம வருவாங்க. இப்பெல்லாம் போகவே முடியாது. நீங்க போயிருந்தீங்க ஒரு வீட்டுக்கு தகவல் சொல்லாம மானக்கேடு உண்டாகும். ஐயா ஏன் அடிக்கடி நடுவில் வந்து பேசுறீங்க? உங்க நீங்க ஏதாவது கேட்டீங்களா? சரி சரி. மானக்கேடு உண்டாகும், சொல்லாமல்லாம் போயிடாதீங்க. அப்படியே எங்க வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாலும் என்ன செய்வாங்க, எங்க வீட்டுல மொத்தமே 3 நாள் தலைகாணி தான் இருக்கும். தலையணை இருக்குல்ல, 3 நாள் தான் இருக்கும். புது சொல்லுதெல்லாம் பார்க்கவே முகஞ்சுதாரம் அரப்பா காலத்துல இருந்து அதே தலையணை இருந்த மாதிரி இருக்கும். விருந்தாளிகள் வந்து எங்க முதல் கவலை என்னன்னா, அவ்வளவுதான் போச்ச தலைகாணி போச்சு என்ன. உடனே எங்க அப்பா வந்து, நீ உன்னுடைய தலைகாணியை அவருக்கு கொடுத்து விடு, இது பெரிய சப்ரமிட்ட கட்டில், இது உன்னுடைய தலைகாணியை கொடுத்து விடு. நான் அப்ப குழந்தை இருக்கும்போது அழலாம், அந்த உரிமை நமக்கு உண்டு. நான் கொடுக்க மாட்டேன், என்னோட தலைகாணி நான் கொடுக்க மாட்டேன். சரி சரி, அவ தூண்டின அப்புறம் உருவிக்கலாம என்னைக்கே தூண்டு. அப்படிதாங்க நடக்கும். ராத்திரி படுக்கும்போது தலைகாணி பிடிச்சிட்டு தான் படுப்பேன். காலையில பார்த்தா அவ்வளவுதான், எங்க போச்சுன்னு தெரியாது. அதை உரிமை கொடுத்துருப்பாரு. அப்ப வீட்டுக்கு வந்தவங்க நம்ம வந்தவன் தான் வேணாம், ஏதோ நமக்கு நம்ம பார்த்து ஒரு சாப்பிட்டு ஒரு ஏதாவது கொடுப்பாங்க. கிளம்பி போற போது அவங்க காலில் நம்ம விழணும். 10 பைசா கொடுப்பாங்க, 10 பைசா. அப்ப நமக்கு கடுப்பா தானே இருக்கும். நல்ல வேலை கிளம்பி போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் என்ன செஞ்சாங்க, இது வந்து செல் விருந்து. அவங்களா தேடி வந்தாங்க, உறவுக்காரங்க போயிட்டாங்க. அதுக்கோட இன்னொரு விருந்து இருக்கு. யார் தெரியுமா உங்களுக்கு? வரு விருந்து. அதாவது அவனா வரல, நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்து. அவனா உங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை. நீயா போய் அவனை கூட்டிட்டு வந்தா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன, வீட்டு அம்மாவுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு. அப்படி செய்வாங்களா யாராவது? நீங்க உடனே என்ன நினைக்கிறீங்க, அப்படிலாம் எவனுமே செய்ய மாட்டேன். எவனோ வந்துட்ட போனா வேற வேலை இல்லைன்னு சோப்பை வடிச்சு போட்டு அவனை அனுப்புவோமே தவிர, நானா தேடி போய் ஒரு விருந்து கூட்டிட்டு வருவேன். இதெல்லாம் நடக்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா நடந்ததுங்க, நடந்தது 17 டிசம்பர். இப்பதான் 17 டிசம்பர் நான் சொன்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இதோ 23ஆம் ஆண்டினுடைய 17 டிசம்பர் ட்ரெயின் நம்பர் 2606 திருச்செந்தூரிலிருந்து சென்னை வருகின்ற அந்த புகை வண்டி 800 பேசஞ்சர்ஸோட கிளம்பிச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. கடும் மழை. புகை வண்டி புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே வைகுண்டபுரத்துல நிறுத்திட்டாங்க. இரவு முழுக்க மின்சாரம் இல்லாமல் 800 பயணிகள் அந்த வண்டியிலே இருந்தாங்க. காலை புலர துவங்கியது. அந்த பக்கத்திலே இருந்த ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தினுடைய பெயர் புதுக்குடி மேலூர் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். வெறும் 30-40 வீடு இருக்கிற சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தை கஷ்டத்தில் இருக்க அவன் வாழை பயிர் வச்சிருக்கான். வாழை முழுங்கிடுச்சுன்னா ஒன்றுக்குமே பயன் இல்லை. முழுங்கிடுச்சு வாழை. அவனுக்கே வீட்டுல வந்து ஃபியூவல் இல்ல, கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா வெளியில வந்து ஐயோ ட்ரெயின் நிக்குது, ராத்திரில இருந்து நிக்குது போல இருக்கு, ஐயோ பிள்ளைங்களை என்ன கஷ்டப்படுன்னு ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து, உங்க வீட்டுல என்னப்பா இருக்கு, கொஞ்சம் வெங்காயம் இருக்கு கொடு, உன் வீட்டுல என்ன இருக்கு, கொஞ்சம் அரிசி பருப்பு கொடு, உன் வீட்டுல என்ன இருக்கு, அண்டா தான் இருக்கு, அண்டாவை கொடு, உன் வீட்டுல என்ன இருக்கு, அடுப்பு இருக்கு. அத்தனை பேருங்க கிராமத்துல இருந்த அத்தனை
அத்தனை குடும்பங்களும் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போய் சமையல் செஞ்சு அந்த ட்ரெயின்ல இருந்த 800 பேருக்கு 5 வேளை சாப்பாடு போட்டுருக்காங்களே. எங்களுக்கு நாளை விருது கிடைக்கும், சென்னை புக் ஃபேரில் இதை பற்றி பேச, அதுக்காக அவங்க செஞ்சாங்க சார். இது வர விருந்து இல்லை சார், இது தானா வந்த விருந்து இல்ல, இவர்களாக தேடி போய் கூப்பிட்டு கொண்டு வந்த விருந்து. அந்த விருந்தோம்பல் இந்த மண்ணிலே இருக்கிறது என்றால் அது நம்முடைய ரத்தத்திலே இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய விதைகளிலே அது இருந்திருக்கிறது. அதனால் தான் வள்ளுவர் இந்த குரலை எழுதி இருக்க முடியும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், இவனே போய் கூட்டிட்டு வருவான். அவனுக்கு என்னடா கிடைக்கும்னா இந்த மண்ணில என்ன கிடைக்கும்னு தெரியாது, ஆனா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் அவன் நல்ல விருந்தாளி மாதிரி சௌரியமா இருப்பாயா என்று வள்ளுவர் சொல்லி இருப்பது. இது பிராக்டிக்கலா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியும், ஆனா இப்ப நடந்திருக்குது. அதுதான் திருக்குறள். இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற வரையில் இந்த குறளினுடைய பொருளே நமக்கு புரியாது. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அது கூட ரொம்ப முக்கியம். அந்த ஊர்ல ஒரு அம்மா வாசிகன்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அந்த டிவி கேமரா போய் கேட்பாங்க இல்ல, முகத்துக்கு நேராக அந்த மாதிரி அந்த கேமரா எப்படி பேஸ் பண்ணோம், அந்த மைக் அதெல்லாம் தெரியல அதுக்கு. அது நடந்துட்டு இருக்கு, இன்னொரு மைக்கை வச்சுட்டு பின்னாடியே போறாரு. உங்க ஊர்ல எப்படிலாம் நடந்திருக்கு, நீங்க விருந்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஆமா அப்படின்னு போயிட்டே இருக்குமா. அது என்ன படம் போட்டு அப்படி அப்படி கொஞ்சம் இன்னும் நல்ல லெஃப்ட் ப்ரொஃபைல் இந்த அதெல்லாம் தெரியாதுங்க, அது போயிட்டே இருக்காது. கேமரா பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடந்தா என்ன பண்ணணும், சில சமயம் கேள்வி கேட்கிறவங்களை என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியும். ஒரு தடவை நடந்ததே நமக்கு முடியல. சென்னையில வந்து நம்ம மறக்க முடிஞ்சது. அது நாங்க இங்க பட்டிமன்றம் பேசணும் ஒரு 4 நாள் முன்னாடி, அன்னைக்கு அதுதான் பாதி நீச்சல்ல தான் வந்தோம். திரும்ப வந்துருமோன்னு எவ்வளவு பயமா இருக்கு. அவர் கேட்கிறாரு கேமரா வச்சுட்டு மைக்கு, திரும்ப வந்தா திரும்ப நான் வரவேணாம் தம்பி, அப்படி வந்துருச்சுன்னா திரும்பவும் சமைச்சு போற இதுல என்ன இருக்குன்னு போயிடுச்சு. அது என்ன மனசு அது, இது என்ன மனசு அது? ஒரு தடவை செஞ்சுட்டு ரொம்ப ஜாஸ்திப்பா இனிமேல்லாம் வராது வரும் சொல்லாது, அப்படி கூட சொல்லல. வரவேணா வந்தா திரும்ப நாங்க செஞ்சு நாங்க தான் இருக்கோம் வேண்டியது. அது என்ன பெரிய காசு வச்சிருக்காது, என்ன மனசு சார் அது? இப்படிப்பட்ட மனது இருப்பவர்களை வள்ளுவன் வாழ்க்கையில சந்தித்திருக்க கூடும். அப்படி சந்தித்ததனால்தான் இந்த குறளை எழுத முடிந்தது. ஒண்ணுதான் வேணாம் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால புரிஞ்சுக்க முடியல. இளைஞர்கள் சொல்லலாம். சாதாரண ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒருத்தர் கெட்டு போறது முடிவு பண்ணிட்டான், அவன் முடிவு பண்ணிட்டான், நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு, அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்ல. இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே இருந்திருக்காங்க. கெட்டு போய் காட்டுறான் உனக்குன்றான் ஒருத்தன், அவன் என்னென்ன செய்வான். அதுல சிலதுல கேட்டா நமக்கே பக்கு பக்கு, ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில வந்துடுறோம். இப்ப பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, எவ்வளவு சமயம் நாம திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம். இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் நடந்திருக்கா இல்லையா? செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா? ஆண்களுக்காதுங்க இந்த பாக்கெட் இருக்கு, புண்ணியம் பண்றவங்க அதுல வச்சுக்கிறாங்க, அவங்க நல்லாவும் வச்சுக்கிறாங்க, அதை ஒத்துக்கணும். சில சமயம் ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டியிருக்கு, கரெக்டா வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருக்குங்க. முதல்லயே ஒன்லி 27 டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாரும் செல்போனை சைலண்ட்ல போடுங்க. அப்பதான் அந்த அம்மா சாங்குது. உடனே ஒரு அம்மாவோட செல்போன் அடிக்குது, முருகா என்று வைக்கவா முத்து குமரா என்று கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு சுத்தி போயிடும் அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மாட்ட சைலண்ட்ல போடுமா, சைலண்ட்ல போடுமா. சைலண்ட்ல போடலாங்க, செல்போன் எங்கன்னு தெரியல, ஏன்னா அரை இருட்டு. அந்த அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சுட்டு பாருங்க, நான் வச்சிருக்க பாருங்க. இந்த பேக்ன்றது ஆமை சுமந்த ஓடு மாதிரி எங்களுக்கு, அதை விட்டு எங்கேயுமே எங்களால வாழவே முடியாது. இந்த பேகை பிரிச்சு அதுல என்னென்ன இருக்குன்றீங்க. ஒரு 4 மாசம் முன்னாடி வாங்கின மருந்து இருக்கு, அது எக்ஸ்பைர் ஆகி ஏற்கனவே 3 மாசம் ஆயிடுச்சு, ஆனா உள்ள பத்திரமா வச்சிருக்கு. எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும் ஒரு பொட்டு, ஒரு பவுடர், ஒரு சீப்பு, 4 சேஃப்டி பின்னு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்க. ஆனா எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது. அதுதான் எங்க ஹேண்ட்பேக். இந்த அம்மா அதுல செல்போனை பொசிச்சு இப்ப இந்த பாட்டு முடிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள எடுத்து முடியல. எவ்வளவு தடவை தேடுறவங்க கையில வச்சு உப்பு டப்பாவை திறந்து தானே, உப்பு போட்டோம் தானே, மூடி எங்க போச்சு?
எங்கேயா போச்சு மூடி? திடீர்னு முழுக்க தேடுது அந்த அம்மா. ஏன்னா உப்பை திறந்து வச்சு என்ன ஆகும்? விஷயம் தெரியுமா? தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. உப்பை திறந்து வச்சா அது மாய்ச்சர் அதை அப்சர்வ் பண்ணிட்டு கெட்டு போகும். மூடி எங்கம்மா, மூடி எங்கம்மா? எப்படிங்க ஷூக்கு பக்கத்துல மூடி இருக்கு? ஆனா அந்த மூடிக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு விஷயத்தை தேடி